ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலான்னு இருந்தேன். அதாவது ஐ ட்ராப்ஸ் போடுறதுல சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஒரு 2 பேஷண்ட் வந்தாங்க. ஒரு பேஷண்ட் நான் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருந்தேன். அந்த பேஷண்ட் சடனாக கண் சிவப்பாயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் என்னன்னு கேட்கும்போது தான் அவங்க ட்ராப்ஸ் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இன்னொரு பேஷண்ட் பிஆர்கே சர்ஜரி பண்ணியிருந்தோம். அந்த பேஷண்ட் நல்ல பார்வை இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சடனாக அவருக்கு கொஞ்சம் மங்கலாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரையும் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு பார்த்தேன். அவர்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது ட்ராப்ஸ் நடுவுலேயே நிப்பாட்டிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன காமன் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ட்ராப்ஸ் கொடுத்த அந்த ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அவங்க. அதாவது சில ட்ராப்ஸ் எத்தனை வாட்டி போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிப்பாட்டுவோம். அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல. பேசிக்காக ஒன்று அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. 2வது விஷயம் அவங்களுக்கு அந்த ஷெட்யூலை எப்படி படிக்கிறது அண்ட் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயத்துலையும் கேட்ராக்டாக இருக்கட்டும் இல்லை பிஆர்கே சர்ஜரியாக இருக்கட்டும், 2லேயுமே நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணுக்குள்ளே சில வீக்கம் உண்டாக செய்யும். சரிங்களா? இதுவே கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணோன்னா கண்ணுக்குள்ளே வீக்கம் இருக்கும். பிஆர்கே சர்ஜரி பண்ணோன்னா கார்னியா, அதாவது கருவிலே இந்த வீக்கம் உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வீக்கம் உண்டாகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் கொடுப்போம். அந்த ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் கரெக்டாக அந்த ஷெட்யூல் படி ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நிப்பாட்ட வேண்டியிருக்கும். நம்ம அந்த ஸ்டீராய்டு ட்ராப்ஸை கரெக்டாக போடலைன்னா கேட்ராக்ட் பேஷண்ட்டுக்கு கண் உடனே ரெட் ஆகிடும், கண்ணுக்குள்ளெல்லாம் வலி வரும், கண்ணு கூச்சம் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதே பிஆர்கே பேஷண்ட்டுக்கு கண்ணில் தழும்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் கரெக்டாக ட்ராப்ஸை ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை போடணும். 2வது விஷயம் ட்ராப்ஸ் எப்படி போடுறதுன்னு சில பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கே. ஆக்சுவலாக ட்ராப்ஸ் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1 ஹவர்லின்னு கொடுத்துருப்போம். அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு இனிஷியலாக போட சொல்லியிருப்போம். அதாவது 8 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா 8, 9, 10, 11, 12, 1 மணி, 2 மணி, அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தூங்குற வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் அதை டேப்பர் பண்ணி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆக்கியிருப்போம். அதே மாதிரி சேம் 8 o'clock எழுந்திரிச்சிங்கன்னா 8 o'clock, 10 o'clock, 12 o'clock, 2 மணி, 4 மணி, 6 மணி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ட்ராப்ஸ் போடணும். இது கழுத்து 6 வேளை போடணும்னு சொல்லுவோம். 6 வேளைன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போடணும். அதான் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 6 மணி, 9 மணி, 12 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணி. ஸோ 6 வாட்டி வரும். இதே 4 வாட்டி மாற்றுவோம். அதுக்கப்புறம் 4 வாட்டினா காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு. அண்டு 3 வேளைன்னா காலையில், மத்தியானம், நைட்டு. 2 வேளைனா காலையில் நைட்டு, 1 வேளைனா நைட்டு மட்டும் போடணும். ஸோ இதுதான் இந்த ஷெட்யூல். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அண்டு இதை வாரம் வாரம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் 6 வேளை போட்டிங்கன்னா அடுத்த வாரம் 4 வேளை போடணும். அதுக்கு அடுத்த வாரம் 3 வேளை போடணும். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நிப்பாட்ட வேண்டியிருக்கும். 2 விஷயமும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல அண்ட் எப்படி போடணும்னு தெரியலன்றதுனால நிறைய பேஷண்ட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு சிக்கல் என்னென்னா, ட்ராப்ஸ் தீந்துருச்சுன்னா சரி ட்ராப்ஸ் தீந்துருச்சு அப்போ போட வேணாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பும் பண்ணக்கூடாது. ஷெட்யூல் கொடுத்த மாதிரி நீங்கள் போடணும். ட்ராப்ஸ் தீந்துருச்சுன்னா வேற ஒரு ட்ராப்ஸ் வாங்கணும். இன்கேஸ் அந்த ட்ராப்ஸ் உங்களோட மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம். ஜென்ரலாக உங்களோட ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரியான ஹைஜீன் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். கேட்ராக்ட் சர்ஜரி இல்லை பிஆர்கே சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஐ ட்ராப்ஸ் போடுறத விட கூட இருக்க அட்டெண்டர் போட்டால் பெட்டர். ஸோ அட்டெண்டர் போடும்போது கையை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தான் ஐ ட்ராப்ஸ் போடணும். அண்ட் நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையையும் வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். நீங்களாக போடும்போது கண்ணில் கரெக்டாக விழுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் நீங்கள் கண்ணில் ஐ லிட்லலாம் பட்டு அதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்குள்ளே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐ லிட்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ராப்ஸ் போடணும். இது தவிர எப்படி ட்ராப்ஸை ஓப்பன் பண்ணணுன்றதை காட்டுறேன். இப்போ இதுக்குள்ளேயே ஒரு கூர்மையான ஒரு பொருள் இருக்கும். இந்த பாட்டில் நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ராப்ஸ் கரெக்டாக வரும். சில டைமில் இந்த ட்ராப்ஸ் ஓப்பன் ஆகாது. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். இதில் சில பேர் ஊசி, பின்னு இதெல்லாம் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஹைஜீனிக் கிடையாது. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சில பேஷண்ட்ஸ் 2-3 ட்ராப்ஸ் இருந்ததுன்னா எந்த இடைவேளையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கேப்பில் போடணும். 2-3 ட்ராப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ட்ராப்ஸ்க்கு இன்னொரு ட்ராப் ஒரு 5 நிமிஷம் கேப்பில் போடலாம். அண்ட் எவ்வளோ சொட்டு போடணும்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரு சொட்டுக்கு மேலே கண்ணில் இடம் இல்லை, வெளியே தான் வரும். ஸோ அதனால் ஒரு சொட்டு போட்டால் போதும். இது தவிர உங்களுக்கு ட்ராப்ஸையும் சேவ் பண்ணணும், மணியும் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபங்க்டல் அக்ளூஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ட்ராப்ஸ் போட்டுட்டு இந்த இடத்த நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும்.
ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ட்ராப்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகாது, வெளியிலேயே இருக்கும். ஸோ வெளியில் இருக்கிறதுனால கண்ணில் வந்து எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் உள்ளே போகாமல் இருக்கிறதுனால சிஸ்டமிக்காக பாடியில் வேறு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, USA இல்லை துபாயில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராப்ஸோட விலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ட்ராப்பும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட எஃபெக்டிவ்னஸ் அதிகப்படுத்தணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்ஸ் போட்டு இந்த பங்க்டல் அக்ளூஷன் நீங்கள் பண்ணலாம். அண்ட் பங்க்டல் அக்ளூஷனும் நீங்கள் வந்து இப்படி போனை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த இடத்துல பங்க்டம் சொல்லுவோம் ஓப்பனிங், அந்த இடத்துல இப்படி பிடிக்கணும், இந்த மாதிரி பிடிச்சி வைக்கணும். அண்ட் சில டைமில் வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா தொண்டை கசக்கிற மாதிரி இருக்கலாம், அது கூட நார்மல் தான். சில பேஷண்ட்ஸ் வந்து எந்த ட்ராப் சேஃப் டாக்டர் அந்த மாதிரி கேட்குறாங்க. லூப்ரிகன்ட் ஐ ட்ராப்ஸ், அதாவது CMC, கார்பாக்சிமிథைல் செல்லுலோஸ் இல்லை ஹைட்ராக்சி ப்ரோபைல் மிథைல் செல்லுலோஸ், இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ்லாம் வந்து வெரி சேஃப். நீங்கள் சும்மாவே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தவிர சில ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். உங்கள் டாக்டர் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி டேப்பர் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் உங்கள் டாக்டர் கொடுக்காம நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி இந்த மாதிரி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மெடிசன்ஸில் யூஸ்வலாக டீன் இருக்கும், டெக்ஸாமெத்தசோன்ற ஒரு காம்பினேஷன் இருக்கும், இல்லை பீன் இருக்கும், பிரெட்னிசோலோன்ற காம்பினேஷன் இருக்கும், இல்லை LP இருக்கும், லோட்டிப்ரினால் இருக்கும், இல்லை FML அதாவது ஃப்ளூரோமெத்தலான், அந்த மாதிரி ட்ராப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டிங்கன்னா கண்ணில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை கண்ணில் புற வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப சேஃபாக உங்கள் டாக்டர் கொடுத்தா மட்டும் போடுங்க, மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்காதீங்க. ஐ ஒயிட்னிங் ட்ராப்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். இப்போ உங்களுக்கு மெட்ராஸை ஏதாவது வந்திருந்ததுன்னா, அதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருந்த கண்ணில், இந்த ஐ ட்ராப்ஸோட நுனி படாமல் கண்ணுக்கு மேலே வச்சு போடணும். அது ஒரு சேஃப்டி, இது நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருத்தரோட ட்ராப்ஸ் இன்னொருத்தர் யூஸ் பண்ணாதீங்க. பர்டிகுலர்லி நீங்கள் வந்து பெரியவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ராப்ஸ் கொடுத்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ட்ராப்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அவங்களோட காம்பினேஷன் வேறு இருக்கும், உங்களோட காம்பினேஷன் வேறு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், குளோக்கோமா மாதிரி மெடிகேஷன்ஸ் வந்து கரெக்டான டைமில் போடணும். சில டைமிங் நாங்கள் கொடுத்துருப்போம், 8 AM 8 PM அந்த மாதிரி, லைக் காம்பிகேன், டிமுலால், இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ்லாம் வந்து கரெக்டான டைமிங்கில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் டைமை மாற்றி போடாதீங்க. லேட் நைட் போட்டிங்கன்னா வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் கொடுக்குற கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு மணி நேரம் லேட்டாக போட்டால் என்ன பிரச்சனை வரப்போகுது, ஆர் சடனாக ஸ்டாப் பண்ணால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்களா எதையும் கெஸ் பண்ணாதீங்க. ஐ ஹோப் ஐ ட்ராப்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.